காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோச ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேசப்படுவது மகாபெரிவாளின் அருள் வாக்கு. சத்தியம்னாக்க வாக்கு மனசு ரெண்டும் ஒன்று கூடுவது மட்டுமல்ல, நல்ல மனசில் தோன்ற நல்ல எண்ணங்கள் அதை வார்த்தையால் சொல்கிறது தான் சத்தியம். நல்ல விளைவுகளை உண்டாக்குறது தான் சத்தியம் அப்படிங்கிறது தான். இறைவனை நினைத்து செய்யும் எந்த காரியத்துக்கும் டெஃபினட்டாக பயன் இருக்கும். அறியாமல் செஞ்சால் கூட, இறைவனை செஞ்சால் கூட அதுக்கும் பயன் உண்டு. நம்ம நிலையாக இருக்கணுன்னாக்கா அசையாத ஒன்றை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். உடம்பு லேசாக ஆடினா, மயக்கம் ஆடினா கூட டக்குனு சவுத்தியோ எதையோ பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி மனசு தியானத்தில் இது பண்ணாக்கா அசையாத மரக்கட்டை போன்ற பரம்பொருளை நினச்சி கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஈஸ்வரன் தான் குடியிருக்கார். ஆமாம், யாரையாவது நமஸ்கரிக்கும் போது கூட அவள் மனசில் ஈஸ்வரன் இருக்கிறதுனால நம்ம ஈஸ்வரன் நமஸ்காரம் பண்ணுறதாக தான் நினச்சிக்கணும். அதான் அர்த்தம். பாவ சிந்தனைகளை போக்கி அதுக்கு என்ன வழி? புண்ணியமான நினைப்புகளை கல்டிவேட் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். நீ தர்மங்களை செஞ்சால் பலனை எதிர்பார்க்காம செய்யணும். பலனை கொடுக்க வேண்டியது ஈஸ்வரன், அவருடைய வேலை அது அப்படிங்கிறார் நம்மளுடைய காஞ்சி மகாபெரிவா சுவாமிகள். மௌனம்ங்கிறது கடவுளை வணங்குறதுக்கு ஒரு முக்கியமான முறை. அது மௌனம்னாக்கா பேசாமல் இருக்கிறது மாத்திரம் கிடையாது. மனசை எண்ணமற்ற நிலையில், தாட்லெஸ் ஸ்டேஜ், அந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு செயல்முறை, ப்ராக்டிஸ். எல்லா பொருட்களையும், தட் இஸ் ஆல் த சென்சஸ், நம்மளுடைய கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஆல் த சென்சஸை வச்சுக்கணும். எந்த ஒரு அங்கமும் தானாகவே கூட செயல்படாமல் அசையாமல் இருக்கணும். மனசில் அப்படி வச்சுக்கணும். அப்படிப்பட்ட மௌனம் நம்மளுடைய ஒவ்வொரு இதயத்தில் இருக்கிற தெய்வீக அந்த ஸ்பார்க், டிவைன் ஸ்பார்க் சொல்லுவாள், அதை இயக்கி பரமாத்மாவான சங்கரனை நம்ம என்ஜாய் பண்ண, அனுபவிக்கிறதுக்கு தட் பி ஹெல்ப்ஃபுல். பலவிதமான வழிபாட்டு முறைகள்லையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, நம்மளுடைய க்ஷேமத்தோட பொறுப்பை, நம்மளுடைய வெல்னஸ், அந்த பொறுப்பை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சங்கரன்ட்ட விட்டுணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய கடமைகளை செய்யணும். இதை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கோ சோம்பேறித்தனத்துக்கோ அப்படிங்கிற அந்த மாதிரி தத்துவம் கிடையாது. அது நம்மளுடைய டியூட்டி, சில ஒர்க் எல்லாத்தையும் சங்கரனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்குரிய தத்துவம் தான் இது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.